ஜெம் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவண்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாசாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இன்று நாள் வியாழக்கிழமை, சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 15வது நாள், ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது இன்று மார்ச் மாதம் 28வது நாள் 2024. இன்றைய தினத்தில் உள்ள அதாவது நல்ல நேரம், ராகு காலம், யமகண்டம் இதெல்லாம் பார்க்கலாங்க. இன்று அதாவது காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை பார்த்தீங்கன்னா யமகண்டம். இன்று மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை ராகு காலம். இன்று நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை நல்ல நேரம். இன்று யார் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அதாவது மீனராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம், சுப காரியங்களை தவிர்ப்பது நல்லது. இன்று நீங்கள் அதாவது பயணத்தின் போது அல்லது வாக்கு கொடுக்கும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். கூடுமானவரை சுப காரியத்தை தள்ளி போடுவது நல்லது. இன்றைய கிரக நிலைகளை பார்க்கலாங்க. மேஷராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். கன்னியில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். மீனத்தில் ராகு, சூரியன் மற்றும் புதன் பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். கும்பத்தில் செவ்வாய், சனி, சுக்கிரன் பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். இன்று சந்திரனும் மிக அருமையாக அதாவது சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். இன்று ராசி பலன்களை பார்ப்பதற்கு முன்பாக ஜோதிட துளிகளை நம்ம பார்க்கலாங்க வாங்க. அதாவது ஜோதிட துளிகளை நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா மாளவியா யோகம். ரொம்ப முக்கியமான ஒரு யோகங்க இது. அதாவது கலைத்துறையில் இருப்ப அனைவருக்கும், அது குறிப்பாக பெரிய பெரிய அளவிற்கு கோலோச்சி அவர்களுக்கெல்லாம் இந்த யோகம் நிரம்ப பெற்றதை நான் கண்ணார பார்த்திருக்கிறேன். அதாவது உதாரணமாக நமது மறைந்த முன்னாள் முதலமைச்சரான ஜெயலலிதா அவர்களுடைய ஜாதகத்து சுக்கிர பகவானுடைய உச்சத்தால் மாளவியா யோகம் ஏற்பட்டு அதுவும் கேந்திரங்களில் உச்சம் பெற வேண்டும்ங்க. இதுக்கு ஒரு சில விதிமுறைகளே இருக்கிறது, பார்க்கலாங்க. சுக்கிர பகவான் இருக்க வேண்டிய ஸ்தானங்கள் 1, 4, 7, 10. இந்த 4 ஸ்தானங்களில் சுக்கிர பகவான் ஆட்சியாகவோ அல்லது உச்சமாகவோ இருந்தால் அவர்களுக்கு மாளவியா யோகம் பயன்படும். இந்த மாளவியா யோகம் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் என்று பார்க்கும்போது மிகவும் இளமையாக தெரிவார்கள். அவர்களுக்கு கலை ஞானம் இயற்கையாகவே அமையும். அவர்களுக்கு அழகு உணர்ச்சிகள் அதிகமாக இருக்கும். அவர்களுடைய கண்கள் குவளை மலர்களை போன்று அழகாக இருக்கும். அது மட்டுமா அப்படின்னு பார்க்கும்பொழுது அவர்களுக்கு அதாவது இந்த மாளவியா யோகம் பெற்றவர்கள் மிகவும் அற்புதமான ஒரு கலை வடிவத்துடன் ஒரு கற்சிலையாக காட்சியளிப்பார்கள். அவ்வளவு அழகாக இருப்பார்கள், மின்னுவார்கள் என்றே சொல்லலாம். இன்று இந்த மாளவியா யோகம் பெற்றவர்களுக்கு அதாவது அந்த கிரகம் யோகமாக ஆறுவதற்கு என்னென்ன காரணங்கள், என்னென்ன செய்யலாம் என்று பார்க்கும்பொழுது 1, 4, 7, 10 இந்த 4 ஸ்தானங்களில் சுக்கிர பகவான் ஆட்சியாக உச்சமாக இருந்தால் அவர்களுக்கு மாளவியா யோகம் ஏற்படுகிறது. உதாரணமாக ஒரு ஜாதக கட்டத்தை இங்கு நான் சொல்ல விரும்புகிறேன். மறைந்த முன்னாள் ஜெயலலிதா அவர்களுடைய ஜாதகத்தில் மிதுன லக்னமாக உள்ளது. அவருக்கு தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தில் சுக்கிர பகவான் உச்சம் பெற்றிருந்தார். ஆட்சி உச்சம் என்று சொன்னார் இல்லையா, அப்போ உச்சம் பெறுகிறார் 10வது இடத்துல. அந்த கிராஸ் சொல்லுவாங்க இல்லையா, எதனால இந்த யோகம் அவர்களுக்கு அமைந்துள்ளது என்று பார்க்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையை இன்று உங்கள் அனைவருக்குமே தெரியும். அவ்வாறாக கலைத்துறையில் அவர்கள் மின்னுவதற்கு இந்த சுக்கிர பகவானால் ஏற்பட்ட மாளவியா யோகம் மின்னுவதற்கு மிக மிக அவசியமான ஒரு கிரகமாக இருந்தது. இன்று அதாவது அந்த சுக்கிர பகவானை பற்றி இன்னும் அதிகமாக பேசணும் பார்த்தீங்கன்னா அவருடைய நட்சத்திரங்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூரம், பரணி, பூராடம் என்று இடத்துல இருக்காங்க. அப்படின்னா பாருங்க, இது எல்லாமே நெருப்பு ராசியில் இருக்கு. பாருங்க, நல்ல கவனிங்க. பரணி சுக்கிரனுடைய நட்சத்திரம் மேஷ ராசியில இருக்கு. சிம்மம்
பூர நட்சத்திரம், அதாவது சுக்கிரன் நட்சத்திரம் சிம்ம ராசி நெருப்பு ராசியில இருக்கு. அடுத்தது எங்கெங்க நெருப்பு ராசினும் போது சடான்னு வந்துடணும்ல அடுத்த ராசி. ஆமாங்க, ஆமா, அதாவது தனுசு ராசி தாங்க அந்த நெருப்பு ராசி. ஸோ பூராட நட்சத்திரக்காரங்க அந்த சுக்கிர பகவானுடைய அருளை பெற்றவர்கள் தான் என்பது திண்ணமாகின்றது. சரிங்க, இந்த கிரகங்களால் தங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நன்மைகள் கிட்டும் என்று பார்க்கும் பொழுது, குறிப்பாக அப்படின்னு பார்க்கும்போது நீங்க சுவாமியை சேவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கு. பிளஸ் இந்த சுக்கிரனுடைய நிலைய ஆதிபத்தியம் சொல்லணும் இல்லைங்களா, போராட நட்சத்திரம் மற்றும் நூலில் ஆழ்வார்கள் போராடுவார்கள் என்றுலாம் சொல்லுவாங்க. போராட நட்சத்திரம் அப்ப அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, கவலைப்படாதீங்க. சுக்கிரன் உச்சமா இருக்கனால தான் இன்னைக்கு ஜெயலலிதா மேடம் அவங்க அம்மா இன்னைக்கு கலைத்துறையில் கோலோச்சி இதற்கு அதுவும் மிக மிக முக்கிய காரணமாக அமைகிறதுங்க. சரிங்க, இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த சுக்கிர பகவானை பற்றி தொடர்ந்து பேசிக்கொண்டே வருகிறோம். அவர் காதலுக்கு அதிபதி, அன்புக்கு இரக்கத்திற்கு எல்லாம் அதிபதியாக வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் எது என்று பார்த்தீர்கள் என்றால் இந்த பரணி, பூரம், போராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் ரொம்ப சென்சிட்டிவான கேரக்டர் சொல்லுவாங்க. யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டாங்க. இவ்வாறான ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் பதுக்கி வைத்துள்ளார்கள். இந்த முக்கியமான ராசி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானோடு ஏற்படக்கூடிய இந்த மாளவிய யோகத்தை பற்றி தாங்க பேசிட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு யோகங்கள் இருக்கும், ஆனா செயல்படுத்தவே முடியாது. காரணம் அவர்களுடைய ஜாதக அமைப்பு அப்படி, அதாவது நல்லா டீச்சர் இருப்பாங்க, ஆனா அவங்களே கடையை வச்சாலோ ஸ்கூல் நடத்தினாலோ போட்டு இதுவாயிடும், கஷ்டமாயிடும் மகள். அது மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இந்த சுக்கிர பகவானுடைய விஷயங்கள்லாம் தெரியுதுங்க. அதுவும் இல்லாமல் பொதுவாகவே கலைத்துறைக்கு அதிபதி என்று பார்த்தீங்கன்னாலே இந்த சுக்கிர பகவான் தான். அவர் தான் ஆட்சி உச்சம். ஆட்சி பெறக்கூடிய ராசிகள் எது எது என்று பார்க்கும்போது ரிஷபம் மற்றும் துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த சுக்கிர பகவான் ஆட்சி பெறுகின்றார். இவ்வாறு ஆட்சி பெறுவதால் நிச்சயமாக, அதாவது குறிப்பாக அது 4, 7, 10 1வது ஸ்தானமாக இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு அடுத்த லெவல் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வருவார்கள். சரிங்களா, இன்று நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இது மாதிரி சில விஷயங்கள்லாம் நான் அன்னைக்கு தெளிவுபடுத்துகிறேன். இன்று நீங்க பொதுவாக இதை சொன்ன சுக்கிரனுடைய நிலையை பற்றி தான் பேசிட்டு இருந்தோம். சுக்கிரன் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்துக்கு இப்போ கோச்சாரத்தில் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான இடம்னு சொல்லக்கூடிய இந்த கும்பத்தில் தாங்க சுக்கிர பகவான் இருக்காங்க. ஸோ இப்போ பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு மாளவிய யோகம் வருமா? நிச்சயமாக வராது. ஏன்னா சுக்கிர பகவான் மறைஞ்சிருக்காரு. இப்போ கும்பத்தில் தான் இருக்காரு. மீனத்தில் வரும்பொழுது நிச்சயமாக நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குழந்தை பேருக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் நீங்கள் நான் சொன்ன விஷயங்களா இருக்கல, மாளவிய யோகம்னு போது அம்மாக்கெல்லாம் மாளவிய யோகத்தினால்தான் பிரகாசித்தார்கள் என்றால் நிச்சயமாக மிகையாகாது. இது உங்களோட அழகான பெண்கள்லாம் இருந்தாலும், ஆனால் ஜெயலலிதா அம்மா அவர்களுக்கு இந்த அதாவது மாளவிய யோகம் பெரிய அளவில் கை கொடுத்து விட்டது என்றே தான் சொல்ல வேண்டும். சரிங்க, நம்ம ராசிப்பாங்களை பார்க்கலாம் வாங்க. மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னா செவ்வாய் பகவான் தான். மிக சிறப்பாகவே இருக்காரு. பொதுவாகவே நீங்க எப்படிப்பட்டவர் என்றால் எப்போது பார்த்தாலும் ஒரு குறிக்கோளோடய அலைவீங்க. இது முடிச்சானா அது முடிச்சானா, அடுத்த சிந்தனையை பற்றி நீங்க யோசிப்பீங்க. அப்பேற்பட்ட ஒரு நபர் என்றால் அது மேஷ ராசிக்கு மிக அருமையாகவே பொருந்தும். உங்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது கிரக நிலைகள் எல்லாமே உங்களுக்கு சூப்பராகவே இருக்குங்க. புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க, புதிய பிரபலங்கள் கிடைப்பாங்க, விஐபிகளுடைய அறிமுகங்கள் கிடைக்கும். அவர்களால் உங்களுக்கு பல விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். இன்று உங்களுடைய ராசிக்கு தம்பதியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் உண்டாகும். புதிய பொருட்களை வாங்குவீர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் என்று பார்க்கும் பொழுது முருகப்பெருமானை வணங்குங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 6. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா. உங்கள் ராசின அதிபதி யாருங்க? சுக்கிர பகவான் தாங்க. அவர் தொழிற்சானத்தில் தாங்க தொடர்ந்து சூப்பராகவே இருக்கிறார். சனியுடன் இருப்பதால் நிச்சயமாக ஒரு சந்தோஷத்திற்கு எல்லையே இல்லைன்ற அளவிற்கு மிக அருமையாகவே இருக்கும். அதே மாதிரி யார் கூட இருக்காங்க அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம்.
காரணம் செவ்வாய் கூட இருக்காங்க. ஸோ கணவன் மனைவி உறவுக்குள் நல்ல ஒரு அந்யோன்யமும் பாசமும் நேசமும் உண்டாகும். கலைத்துறையினருக்கு நல்ல ஒரு பட வாய்ப்புகளும் கிடைக்கும். இதன் காரணமாக வெளிநாடுகளுக்கோ அல்லது வெளியூருக்கு பயணங்கள் மேற்கொண்டு உங்களுடைய கலை ஆவலை தீர்த்து கொள்ள இயலும். ஒரு சிலருக்கு பெரிய பேனர்களில் இருந்தெல்லாம் அழைப்பு வரும். இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் மகாலட்சுமி தாயாரை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு மற்றும் ரோஸ் என்று சொல்லக்கூடிய இளம் சிவப்பு. இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு அது அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் என்று பார்க்கும்போது 3 மற்றும் 6. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் வாங்க. உங்கள் ராசி அதிபதி புதன் பகவான் மிக அருமையான ஸ்தானத்தில், அதுவும் தொழில் ஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் உங்களுடைய தொழிலுக்கு எந்த ஒரு பங்கமும் ஏற்படாது. ஏதாவது ஒரு வகையிலாவது உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அது மட்டுமா, தாய் மாமன் உறவு உங்களுக்கு கை கொடுக்குங்க. அவங்களுடைய வழியில் உங்களுக்கு பல விதங்களிலும் ஏற்றங்கள், நிகழ்வுகள், உதவிகள் நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரனும் மிக அருமையாகவே உள்ளதால் தாயாராலையும் உங்களுக்கு யோகங்கள் உண்டாகும். தாயாருடைய பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தங்களுக்கு லாபத்தில் முடியும். இன்று பஞ்சமஸ்தானத்தில் யார் இருக்காங்க என்று பார்க்கும் பொழுது சந்திர பகவான் அருமையாக வீற்றிருப்பதால் நிச்சயமாக தங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் மேன்மை உண்டு. நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெருமாளை பிடிச்சுக்குங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 6. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கடக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் பார்த்தலாமாங்க. உங்க ராசி சந்திரன், அந்த அதிபதி சந்திர பகவான் சுகஸ்தானத்தில் இருக்காருங்க. அதனால பல விதங்களிலும் மேன்மைகள் நிச்சயமாக நிகழும். அதுவும் கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலகட்டம் என்று சொல்லலாம். பொதுவாகவே நீங்கள் வருபவர்களை வரவேற்பீர்கள், பாசத்திற்கு அடிமையானவர்கள் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். அதுவும் தாய் அன்புக்கு நேரில்லை என்ற ஒரு நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ராசி எது என்றால் அது கடக ராசி என்பது சிறிதளவும் அச்சம் தேவையில்லை. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் அழகாக பாக்கியஸ்தானத்தில் 1க்கு மேற்பட்ட கிரகங்களை உள்ளதால் உங்களுடைய தந்தையாரிடம் அடிக்கடி வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள் வந்து போகும். அவர்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுங்கள். விட்டு கொடுத்தவர்கள் கேட்டு போனதிலே நம்மளை விட பெரியவர்கள் மூத்தவருடைய இடம் கொஞ்சம் விட்டு கொடுப்பதில் தவறில்லை என்றுதான் நான் சொல்கிறேன். இன்றைய தினத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் என்று பார்க்கும் பொழுது பெருமாளை கும்பிடுங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் இளம் சிவப்பு என்று சொல்லக்கூடிய ரோஸ் நிறம் மிக அருமையாகவே உங்களுக்கு இருக்கும். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்பொழுது உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் அருமை 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 என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அஷ்டமஸ்தானத்தில் பிரவேசித்தாலும் ராகு பகவான் சும்மா இருப்பாராங்க. கிரகண தோஷத்தை ஏற்படுத்தி தந்து விட்டாருங்க. அதனால என்ன பண்ணணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது சூரிய பகவானை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். முடிந்தால் இறை பயணம் மேற்கொள்ளுங்கள். அது மட்டுமா, அதாவது வெளியூர் செய்திகள் உங்களுக்கு லாபத்தை தரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல உட்கார மாட்டீங்கன்னு வாங்கலாம், அதெல்லாமே நடந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் காதல் கன்சுமேட்டும் என்று சொல்லலாம். இன்று பெரியவருடைய சம்மதமும் கிடைக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் என்று பார்க்கும்போது அம்மன் வழிபாடு மிக உகந்தது. அதிலும் சாந்தநாயகி அம்மனை மனதார துதித்து விட்டு உங்களுடைய காரியங்களை சாதியுங்கள். வாழ்ந்து பெஸ்ட் என்று சொல்லலாம். இன்று உங்களுக்கு கஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 6. உங்களுக்கு கஷ்டம் தரக்கூடிய அதாவது நிறங்கள் என்று பார்க்கும்பொழுது நீலம் மற்றும் வெள்ளை. இந்த நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் சமசப்தமஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார். அதாவது தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 6வது இடத்தில் இருக்கிறனால மனைவியிடம் கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையற்ற வாக்குவாதங்கள் வந்து போகும். கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்க, நல்லதே நடக்கும். உங்களுடைய திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. புதியதாக திருமணம் செய்யக்கூடிய புது தம்பதியினர்கள், அதாவது வெளியிடங்களுக்கு சென்று வருதல், விருந்து விழா என செல்லுதல், இவ்வாறான விஷயங்கள் நடக்கும். மாணவர்களுக்கு நல்ல நினைவாற்றல் அதிகரிக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள்
முருகப்பெருமானை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 5. இந்த நாள் சிறப்பாகவே வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி யாரு அப்படின்னு பார்க்கும்போது சுக்கிர பகவான். நீங்க தராசு சின்னத்தை கைக்குள் வைத்திருக்கிறீர்கள். யாராக இருந்தாலுமே நீங்கள் அதாவது ஈக்குவலாக நீங்கள் தண்டனை கொடுப்பது நியாயவாதிகளாக இருப்பீர்கள். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் கிரகம், அந்த கிரகமும் மிக அருமையாகவே அதாவது பஞ்சமஸ்தானத்தில் உள்ளதால் உங்களுக்கு பிள்ளையினுடைய கல்வி செலவுகளை முடித்து காட்டுவீர்கள். உங்களுடைய இலக்குகளை எட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக உள்ளது. இன்றைய தினத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததுக்கும் மேலாகவே உங்களுக்கு பல விதங்களிலும் பண வரவுக்கு வாய்ப்புகள் உள்ளது. நீங்கள் எந்த கடவுளை வணங்கினால் மிக சிறப்பு என்று பார்க்கும்பொழுது நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயப்பனை வழிபடுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் கருப்பு மற்றும் நீலம். இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். பொதுவாகவே நீங்கள் தேளில் உருவம் கொண்டவர்கள் தான். ஆனால் நிச்சயம் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அப்படி தேல் போன்று கொத்துமே தவிர நிச்சயமாக நீங்கள் அப்படிப்பட்டவர் அல்ல. எதுவாக இருந்தாலும் மனதில் வைத்துக் கொள்ளாமல் வெளிப்படையாக பேசக்கூடியதால் தங்களுக்கு மற்றவர்கள் சொன்ன ஒரு விஷயம் கொட்டுவது போன்று தேல் கொட்டுவது போன்று பேசுகிறீர்கள் என்று சொல்வார்கள். ஆனால் நீங்கள் யாரையும் நயவஞ்சகமாக அதாவது பேசி ஏமாற்ற தெரியாத ஒரு நபர் என்றால் அது உங்களுக்கு பொருந்தும். நீங்கள் இன்று எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது உங்களுக்கு சந்திர பகவானுடைய நிலை மிக அருமை என்று சொல்லலாம். இன்று உங்களுக்கு குறிப்பாக விரயங்கள் அதிகமாக நடக்கப் போகிறது. மிகவும் கவனம் தேவை. ஆடை ஆபரண சேர்க்கைகள் நிகழும் சுப செலவாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில் தான் உள்ளது. இன்று தம்பதிகளிடையே நல்ல ஒரு ஒற்றுமை நிகழும். நீங்கள் நினைத்ததை அதாவது செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணமாக உள்ளது. நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் முருகப்பெருமானை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் மஞ்சள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 5. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு இன்னைக்கு என்னடா அது எனக்கு 7:30 முடிஞ்சிச்சு, அஷ்டமத்து முடிஞ்சிச்சு, எல்லாமே முடிஞ்சிச்சு, எனக்கு ஏன் இன்னும் நல்லா இல்ல நீங்க கேட்கறது புரியுதுங்க. கவலைப்படாதீங்க. நிச்சயமாக இன்னைக்கு குறிப்பாக நாள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு சாதகமாக தாங்க அமையுது. அதாவது கடன்கள் நிச்சயமாக வரக்கூடிய ஒரு நிலையை தெரிகிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதிய கம்பெனி துவக்கங்கள் நிச்சயமாக நடக்கும், அல்லது புதிய பிரான்ச் என்று சொல்லக்கூடிய கிளைகள் எல்லாம் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளதுங்க. இன்றைய தினத்தில் பெரிய அளவில் அடுத்த நிலை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு செல்லக்கூடிய ஒரு சூழல் உண்டுங்க. இன்றைய தினத்தில் நீங்கள் அதாவது முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கும்போது ஆடை ஆபரண சேர்க்கைக்கு இன்னைக்கு ஷாப்பிங் தான் பண்ணுவீங்க, பயன்படுத்திக்கிங்க. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பெருமாளை வணங்குங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் நீலம் மற்றும் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 5. இந்த நாள் சிறப்பாக அமையும் வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் தாங்க சூப்பரா இருக்காருங்க. அது தனஸ்தானத்துல இருக்காருங்க. அதாங்க விசேஷம்னு சொல்லலாம். 7:30 சனி நடந்தாலும் எவ்வளவோ இழந்திருக்கீங்க, பாடுபட்டிருப்பீங்க. எல்லா விதத்திலுமே தோல்விகள், கவலைகள், அப்படி ரொம்ப அனுபவித்த ஒரு நபர். ஆனா இன்று உங்களுக்கு வரவுக்கு மேல் வரவு வந்து கொண்டேதான் இருக்க போது. நல்லதே நடக்கும். பல விதங்களிலும் தங்களுக்கு அற்புதமான நிலையை தருகிறது. இந்த நாளில் குறிப்பாக உங்களுக்கு பிடித்த நபரை சென்று பார்த்தல், அவருடன் டைம் ஸ்பெண்ட் பண்ணுதல், பழைய நினைவலைவுகளை கொஞ்சம் அசை போடுதல், இவ்வாறான விஷயங்கள் எல்லாம் இன்று நடக்கும். இன்று குடும்பத்துடன் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வீர்கள். விருந்து விழா இனமும் கலந்து கொள்வீர்கள். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அதாவது ஆஞ்சநேயரை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் சிவப்பு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 3. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள்.
கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் தான் சூப்பராகவே இருக்காருங்க. சனி பகவான் உங்கள் ராசியிலேயே இருக்கார். அதாவது வலிமை மிக்க ஒரு ராசி என்றால் அது கும்பராசின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு ஜென்ம சனி இருக்கு, ப்ளஸ் 7லையும் முக்கியமான பகுதியான சனியால் அவதிப்பட்டு கொண்டிருக்கீங்க. உடல்நலமும் தேரவில்லை, மனசும் சரியில்லை. ஆனால் வெளி உலகத்தில் பிஸி பிஸி என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். புகழுக்கு பஞ்சமில்லை என்று சொல்லலாம். எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறமையை அந்த சனி பகவான் தங்களுக்கு தந்திருக்கிறார். தனஸ்தானத்தில் ராகு, சூரியன், புதன் இந்த 3 கிரகங்களுடைய இணைவால் பேச்சுகள் பலவிதமாக மாறும். இன்னைக்கு ஒன்று சொல்லுவீங்க, நாளைக்கு ஒன்று சொல்லுவீங்க. கொஞ்சம் நிதானமாக யோசித்து எதை பேசினோம் என்பதை நன்கு சிந்தித்து அதன்படி இருங்கள். நிச்சயமாக தங்களுக்கு ஒரு நாள் விடியும், கவலை வேண்டாம். அதுவும் இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் வந்தாலுமே தங்களுக்கு சாதகமாகவே முடியும். சொல்லுவாங்களே, நித்திய கண்டம் பூர்ண ஆயுள் என்பது போன்று தங்களுக்கு அருமையான ஒரு காலகட்டமாக உள்ளது. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் என்று பார்த்தீர்கள் என்றால் பெருமாளை கும்பிடுங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் நீலம் மற்றும் ஊதா நிறம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 5. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களுக்கு கேட்கவே வராங்க. இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சந்தோஷமாக ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதனால தான் சொன்னேன். ஸோ கவலையாக பேசுறீங்க நினச்சிக்காதீங்க. ஏன்னா உள்ளதை சொன்னால் அதன்படி நீங்கள் நடந்து கொண்டால் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து தப்பிக்கலாம் என்பதற்காகத்தான் இந்த ஜோதிடத்தை நாம் பார்க்கிறோம். ஆதலால் தயவு செய்து பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மிகவும் கவனம் தேவை. காரணம், உங்களுக்கு சந்திராசிரமம் என்றாலே மனதில் குழப்பங்கள் நிறைந்த ஒரு நாளாக உள்ளது. அந்த குழப்பத்தில் ஏதாவது நம்ம ஒரு முடிவை எடுக்கும் பொழுது நமக்கு என்ன பிரச்சனையாகும் என்று பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக தவறான முடிவாக போகலாம். அல்லது அந்த சந்திராசிரம தினத்தில் ஒரு முக்கியமான நபரை சென்று பாருதல், அல்லது அவரிடம் ஒரு முக்கியமான ஒரு சொல்லுவாங்க இல்லையா, தன்னுடைய வேண்டுகோளை சொன்னாலும் நிச்சயமாக அவர்கள் செய்ய மாட்டார்கள், தட்டி கழிப்பார்கள். அதனால் இந்த சந்திராசிரம தினத்தை மட்டும் நீங்கள் தயவு செய்து அதாவது அந்த தினத்தில் ஒரு சுப காரியத்தையோ அல்லது புதிய முயற்சிகளோ மேற்கொள்ள வேண்டாம் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. தயவு செய்து இன்று நீங்கள் இறைவனை மட்டும் நாடுங்கள், நல்லதே நடக்கும். இன்று நீங்கள் அதாவது முக்கியமான ஒரு விஷயம் என்று பார்க்கும்போது நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் என்று பார்த்தீங்கன்னா சித்தர் வழிபாடு மிக உத்தமம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 4. இந்த நாள் மிக சிறப்பாக வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.